ஹாய் வெல்கம் டு bestbankingjobs.com. இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க்கோட யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம்னு இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க 2021. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச் 15th முடிந்தா இருக்குது. அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு அட்டன் பண்ண முடியும். ஃபார் த போஸ்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர். இதில் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாகவும் இருக்கலாம், இந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வேறு ஃபீல்டில் 3 years 4 years 5 years ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேங்கிங் ஜாப்ஸ் தான் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளாக, அவங்களுக்கும் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. பட் இதில் ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஆக்சிஸ் பேங்க் யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a 1 year ப்ரோக்ராம். இது ஒரு வருஷம். being run in associated with மணிபால் குளோபல் எஜுகேஷன் பெங்களூர் அண்ட் அமிட்டி குளோபல் பிஸ்னஸ் ஸ்கூல் நொய்டா. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு கேம்பஸில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 year, அந்த ஒரு வருஷம் நீங்கள் படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிற டிப்ளமோ டிகிரி உங்களுக்கு அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ லைக் எம்பிஏ, லைக் நிறைய நம்ம டிப்ளமோ கோர்சஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கும். இதில் 6 months மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கேம்பஸில் படிப்பீங்க. அது மணிப்பால்லையோ அமிட்டி குளோபல்லையோ 6 months மட்டும் ஆன் தி கேம்பஸ் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறமே உங்களை வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிடுவாங்க டைரெக்டாக. இன்டர்ன்ஷிப் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்காக அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 6 monthsல உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து 5,000 rupees கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 monthsக்கு வந்து உங்களுக்கு 12,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஆக்சுவல் கோர்ஸ் ப்ரோக்ராம் 1 yearனு போட்டிருந்தாலும் இதில் வந்து 9 monthsக்கு அப்புறமே உங்களை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அட் ஆக்சிஸ் பேங்க்காக அப்பாயிண்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ மேபி 9 monthsல அப்பாயிண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த சேலரி வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா மீதி 3 months முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பேரூரில் உங்களுக்கு சேலரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எலிஜிபிலிட்டியும் செலெக்ஷன் ப்ராசஸிங் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 30 முடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்யூஷுவல். யூஸ்வலி 21 to 26 தான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ 30 முடி கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 30 முடி ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பிபிஓ இண்டஸ்ட்ரி இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்டிங் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ். பட் நீங்களும் எதுவும் அப்ளை பண்ணலாம், அதுதான் அதோட மீனிங். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. 50% மார்க்ஸுங்கிறது கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. அதே மாதிரி ஃபைனல் இயர் இப்போ படித்து முடிக்கிற கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். மார்க் ஷீட் மட்டும் ஜூன் 2021 கொடுக்கணும். அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டரில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் ப்ராக்ரஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா 2 stage ஆஃப் ஆன்லைன் ரிமோட் ப்ரொச்சர் அசஸ்மெண்ட் ஃபார் திஸ் சைக்கிள். அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிளேஸ்லேருந்து மேபி நீங்கள் வெப்கேம் மூலியமாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான 2 stage ஆஃப் அசஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ வெப்கேம் மூலியமாகவே ஒன்று நம்ம வீடு இல்லை ப்ரௌசிங் சென்டர்ஸ் அந்த மாதிரி கூட எங்கே வெப்கேம் அசஸ்மெண்ட் அது மூலியமாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மேபி ஏதாவது சில சென்டர்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்கேம் முன்னாடி நம்ம அந்த என்ட்ரன்ஸ் அந்த செலெக்ஷன் ப்ராசஸோட ஆன்லைன் எக்ஸாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஐபிபிஎஸ் எக்ஸாம் அளவுக்கு இது டஃப்பாக இருக்காது. கண்டிப்பாக அதில் ஒரு 50% நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுலேயே நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் எக்ஸாமு, பேங்க் எக்ஸாம். இதோட ப்ரோக்ராம் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.3 lakhs, இன்க்ளூடிங் கோர்ஸ் ஃபீ. நீங்கள் லாட்ஜிங் வந்து நீங்கள் 6 months அந்த கேம்பஸில் தங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தராங்க, ஆண்ட்ராய்டு டேப்லெட், அதோட ஃபீஸ் எல்லாமே காஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 3.3 lakhs வருது. இதுக்கு நீங்கள் ஓன் ஃபண்ட் இருந்தால் நீங்கள் அப்படியே பே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்லேயே வாங்கிக்கலாம். அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் 13% இன்ட்ரெஸ்ட் ரேட். அதோட ரீபேமெண்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களோட கோர்ஸ் பீரியட் 1 year முடிஞ்சு அதுக்கடுத்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு ஜாயினிங் ஆகி 6 months கழிச்சு, ஸோ 18 monthsக்கு அப்புறம் தான் உங்களோட இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட சேல்ரி இட்ஸ் 4.5 lakhs சிடிசி per annum. ஸோ இது வந்து உண்மையாலுமே ஒரு அட்ராக்டிவான சிடிசி. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 2.5 lakhs 3 lakhs அப்படி தான் இருக்கும். பட் இதில் 4.48 lakhsங்கிறது அட்ராக்டிவான சிடிசி. பட் இதில் நான் கேஷ் காம்பனன்ஸும் இருக்கும். அது உங்களோட ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா தெரியும்.
என்னவா ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அன் ஆப்ரேஷனல் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபைல் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அட் த கிரேட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் வித் ஆக்சிஸ் பேங்க். ரைட்டுங்களா? டைரெக்டாக அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடில் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸராக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். பட் எனி பிரான்ச் போடுவாங்க, நீங்கள் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ எனி பிரான்ச் அக்ராஸ் ஆக்சிஸ் பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் போஸ்டிங் இருக்கோ அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸரோட ரோல் என்ன, நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, CSO is primarily responsible for sales or cross-sell of various banks products, service along with operations and compliance. இதுதான். இதை பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இது ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸரை பற்றி. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் நீங்கள் இன் டீட்டெயில்டாக இந்த ப்ரொஃபைலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ரோல் எப்படி இருக்குன்னா, ஆப்ரேஷன் 50%, சேல்ஸ் 50% இருக்கும். ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஜாப் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, செக் கிளியரிங். உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து வேறு பேங்க்கோட செக்ஸ் உங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறது. உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட RTGS NEFT ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, டிமாண்ட் டிராஃப்ட் கொடுப்பாங்க, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் தான் ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்னாலும் மொபைல் நம்பர் அப்டேஷன், மெயில் ஐடி அப்டேஷன், அட்ரஸ் மாற்றுறது, ATM கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் தான் ப்ராசஸ் பண்ணி உங்கள்கிட்ட தான் வந்து கஸ்டமர் மீட் பண்ணி அவரோட கிரீவன்சஸை சொல்லுவார், அதில் ரெக்வஸ்ட்டை சொல்லுவார். இன் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, கேஷை தவிர கஸ்டமருக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்னாலும் பிரான்ச் லெவலில் உங்களை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ கேஷ் வந்து கேஷியர் பார்த்துக்குவார், இல்லைன்னா டெல்லர் ATM மிஷினில் அவர் கேஷ் கட்டிக்கலாம். பட் இது மற்ற எந்த ரெக்வஸ்ட்டாக இருந்தாலும் டச் பாயிண்ட் வந்து நீங்கள் தான், உங்கள் மூலியமாக தான் அந்த ரெக்வஸ்ட் வந்து டைவர்ட் ஆகி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் ஆகும். ஸோ அந்த சேல்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 8 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1 to 2 lakhs பண்ணணும், ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஒரு 10,000, ஜுவல் லோன் ஒரு 5 lakhs. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய லோன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் லீட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டா போதும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட லீட்ஸ் பாஸ் ஆன் பண்ணிட்டா அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கிரெடிட் வந்துடும். இப்போ இதெல்லாம் யார்கிட்ட வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ரெக்வஸ்ட்னாலும் கஸ்டமர் உங்களை தான் வந்து பார்ப்பாங்க. அந்த பேங்க்கோட பிரான்ச்சோட ஃபேஸ் நீங்கள் தான், உங்களை தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட அவங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட்டு, என்ன கம்ப்ளைண்ட்ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும், இந்த மாதிரியான பிஸ்னஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். இதோட கெரியர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இப்போ நான் ஓகே ஜாயின் பண்ணிட்டேன் CSOவை, அதுக்கடுத்து என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. ஒன்று, பேங்க் ப்ரொவைட்ஸ் கிரேட் எலிவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹையர் பர்ஃபார்மர் வித்தின் ஏ ஸ்பேன் ஆஃப் 2 to 3 years. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் நல்ல ரேட்டிங் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 years, ரொம்ப சுப்பீரியராக சொல்லலை, ஒரு நார்மல் ஓரளவு பெஸ்ட் எபோவ் ஆவரேஜ் வாங்குறீங்கனாலே 2 to 3 yearsல உங்களுக்கான ப்ரொமோஷன் வந்துடும். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து டெப்டி மேனேஜர் ஆகிடுவீங்க. டெப்டி மேனேஜர் ஆகும்போது உங்களோட சேலரி மாறும். அதே மாதிரி ரோல் வைஸும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர்லேருந்து ஆப்ரேஷன் மேனேஜர் ஆகலாம். அதுலேருந்து ஒரு 3 yearsல நீங்கள் ஒரு பிரான்ச் மேனேஜர் ஆகலாம். ஸோ ஒரு 6 years 7 yearsல பிரான்ச் மேனேஜர் ப்ரொஃபைலை கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் இல்லாமல் நீட்டாக பண்ணாலே கம்ஃபர்டபுளாக அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாயிஸ் டு க்ரோ வித்தின் தி சேம் வெர்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவன் அக்ராஸ் ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ இன்டர்னல் ஜாப் போஸ்டிங். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர், ஆப்ரேஷன் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் இப்படி போக விரும்பலை, நீங்கள் பேங்க்கில் நியூமரஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டா நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஆடிட்டிங்காக இருக்கலாம், HR மட்டும் உங்களுக்கு தரமாட்டாங்க, வேறு லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஃபாரெக்ஸு, ஹோல்சேல் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய அசட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து அது இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் யூஸ்வலி ஒவ்வொரு பேங்க்லேயுமே, எல்லா பேங்க்லேயுமே அது ஒரு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க, இந்த ஓப்பனிங்லாம் இருக்குது ஆல்ரெடி, இந்த எலிஜிபிலிட்டியில் வேறு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலான்ட்டு. ஸோ அப்படி அப்ளை பண்ணி நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலைக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணாலும் அதே ஆக்சிஸ் பேங்க்கில் நீங்கள் யூ ஆர் ஃப்ரீ டு ஓப்பன் டு அனதர் டிபார்ட்மெண்ட். பட் அதுக்கு மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 years அந்த மாதிரி சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும்.
இப்போ நான் உங்களுக்கு ஆக்சிஸ் யங் பேங்க்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ் என்ன, எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதே மாதிரி உங்களோட சேல்ரி என்ன, கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸராக நீங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிற ஜாப் என்ன, ரோல் என்ன, அதுக்கு மேலே உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் திங்ஸ் எல்லா விஷயமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த யூ ஆர் வில்லிங் டு டேக், இஃப் யூ ஆர் வில்லிங் டு ரெஜிஸ்டர்னா அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, இதுக்கான டேட் வந்து மார்ச் 15th முடிந்தால் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸரை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தாலும் இன்னும் இன் டீட்டெயிலாக கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெகுலர் பேங்க் ஜாப் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் எங்களோட வெப்சைட் bestbankingjobs.com விசிட் பண்ணுங்கள். அதில் இன்னும் மல்டிபிள் பேங்க் ஓப்பனிங்ஸை நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சர்வீசஸ் வேணாலும், உங்களோட ரெஸ்யூமை டோட்டலாக மாடிஃபை பண்ணணும், உங்களையே அசஸ் பண்ணி என்ன ஜாப் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லணும், இல்லை இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு லைவாகவே நிறைய இன்டர்வியூ செஷன் கண்டக்ட் பண்ணி உங்களை நாங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும்னாலும் எங்களுக்கு resume@bestbankingjobs.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெக்யூமெண்ட்னாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். bestbankingjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், அதில் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை யாரெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.